என்னங்க உங்க கண்ணு வேரிஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வேரிஸ் ஒரு ஏசி டிசி கேட்டா பேன் முடிக்காருங்க டிசி. நாங்களும் உயிரை துச்சமா வச்சுதாங்க இன்னைக்கு அவனை பிடிச்சோம். அந்த காரை ஒத்தால சேர்ந்து நாம இருக்கேன். அவன் இறந்து வெட்ட வந்தா எண்ணெய் வெட்டினதுதான். வழக்கறிஞர்கள் நாளைக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு நாங்க பிடிச்சு கொடுத்துருக்கோம். நாளைக்கு நாலு பேர் பத்தி நேர்ல பார்த்தோம் சார். ஆமா சார், நாங்க தான் பிடிச்சு கொடுத்தோம். நானும் இன்னொரு கொலீக்ஸ் இன்னொரு அட்வொகேட் தான் பிடி மாப்பிள பிடி அப்படிங்க வெட்டிட்டு வர்றோம் பிடி அப்படிங்க தால் பிடிங்க. அவனை பிடிச்சு நாங்க கொடுத்தோம். எங்களுக்கு அவசியமாங்க என்னங்க? காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்க செய்யறோம். இந்த இடத்துல காவல்துறை கேட்டு போலீஸ் என்னங்க உங்க கண்ணு வேரிஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வேரிஸ் ஒரு ஏசி டிசி கேட்டா பேன் முடிக்காருங்க டிசி. இன்ஸ்பெக்டர் தில்லை எங்க போனாரு? மித்த இடத்துக்கு போறாரு, துப்பாக்கியை காட்டு வசூல் பண்ண போறாரு, எல்லா பக்கமும் போறாரு. இந்த இடத்துல அவர் எங்க போனாரு? அவர் தயவுசே மாத்துங்க. அவருடைய லட்சண போக்குல தான் இந்த கொலை நடந்திருக்கு. டியூட்டி டயத்துல எங்க போனாரு? அவர் இந்த இடத்துல டியூட்டி டயத்துல கன் வச்சிருக்காங்க. எல்லாம் முடிச்ச அப்புறம் வராங்க. கன் இருந்தா நீங்க பிடிச்சிருக்கலாம்லாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இல்ல, அந்த ஜூலியட் இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் பொம்பளை இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுங்க செய்யும்? அதுவும் அப்படி நிக்கி சன்னா இப்ப எல்லாத்துக்கும் புதுசா இருக்கு. அவன் வக்கீலுக்கு என்ன பழசா? நாங்களும் உயிரை துச்சமா வச்சுதாங்க இன்னைக்கு அவனை பிடிச்சோம். அந்த காரை ஒத்தால சேர்ந்து நாம இருக்கேன். அவன் இறந்து வெட்ட வந்தா எண்ணெய் வெட்டினதுதான். ஆமாங்க, பல 30-40 பேர் போலீஸுக்கு போடு முன்னாடி தான் வெட்டுதான். போலீஸ் பயப்படுறாங்க. எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அப்ப எதுக்கு டியூட்டிக்கு வரீங்க? உங்களுக்கு டியூட்டில இருக்கும் கண்ணு கொடுத்திருக்காங்களா? ஏடிஜிபி என்ன சொல்லிருக்காரு? கண்ணு எல்லாரும் வச்சுக்கோங்க. ஒரு எஸ்ஏ 2 எஸ்ஏ கூட இல்லையா? கண்ணு எங்க போனுச்சு? துப்பாக்கி வச்சுதான் நீங்க பிடிச்சிருக்காங்க. ஃபயர் பண்ணுங்க, நாங்க மெடல் வாங்கி கொடுக்குறோங்க. அந்த கேஸ நாங்க பாத்து கொடுத்தோம். என்ன பண்ணுது போலீஸ்? அப்போ கண்ணு முன்னாடி வெட்டி சாவுதாங்க. எங்கேயோ நடந்திருந்தா பரவாயில்ல, வக்கீல் அங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. இதே பக்கத்துல 4-5 வக்கீல் இருந்தா கண்டிப்பா தடுக்க தான் செய்வோம். வெட்டு வாங்கினதாங்க. வழக்கறிஞர்கள் நாளைக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு நாங்க பிடிச்சு கொடுத்துருக்கோம். நாளைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமை திருவள்ளி சிட்டியில நடக்கு. இந்த கூண்டோட டிபார்ட்மெண்ட் மாத்துங்க. இன்ஸ்பெக்டர் ஏசி டிசி எதையும் போர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திட்டமான ஒரு அதிகாரி அனுப்புங்க. கோர்ட்ல பாதுகாப்பா கண்டிப்பான முறையில பயன்படுத்த சொல்லுங்க. பாதுகாப்பா அதிகப்படுத்த சொல்லுங்க. சிஆர்பி போலீஸ் இருக்கட்டும், அவன் சொல்லுவோம்ல நார்த் இந்தியா